This is a final boarding call for passengers traveling to Announcement United States பண்றாங்க. of America. Kindly keep your boarding passes ready. என்னங்க பண்றீங்க? இதை ஏன் கிழிச்சீங்க? இது இல்லைன்னா விட மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப நீங்களே அதை கிழிச்சிட்டீங்க. அத கடைசி வரைக்கும் பத்திரமா வைக்க சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? ஐயோ, இது இல்லாம எப்படிங்க நான் போக முடியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம். புரியல. நான் போக வேண்டாம்னா? போக வேண்டாம்னா போக வேண்டாம், அவ்வளவுதான். இல்லங்க, அது சரியா வராது. நான் போறேன். அதுதான் சரியான முடிவு. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ போக வேண்டாம். இல்லங்க, நான் போகணும். போய் தான் ஆகணும். இப்போ உடனே ஏதாவது பண்ணுங்க. நான் நிச்சயமா இந்த ஃளைட்ல போயே ஆகணும். அதான் நான் சொல்றேன்ல வேண்டான்னு. இல்லங்க, நான் போகணும். டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை இப்படியே விட்டுட்டா காலகாலத்துக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியாவே இருக்கும். போற இடத்துல நீ என்ன பண்றியோ எப்படி கஷ்டப்படுறியோன்னு தெரியாம யோசி என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. உன்னை கூட்டிட்டு வந்தது உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான். உன்னை அப்படியே விட்டேன்னு வை, எனக்கு அது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். எங்கேயோ கண்காணாத இடத்துல வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு நீ என் கண்ணு முன்னாடி இங்கே இரு. உனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன். அதுக்கான பிளான்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள நடந்த விஷயத்த நீ நம்ம வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மாட்ட வளையல் விஷயத்தை பத்தி பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ தூரம் உன்னை ரோட்ல அடிச்சு போட்டு உன் வழியில புடுங்கிட்டு போன மாமாவே நீ காட்டி கொடுக்கல. எங்க குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நீ அமைதியாவே இருந்துட்ட. எப்போ எங்க குடும்பத்துக்காக உங்க அம்மாவோட வலையிலேயே உன்னோடது இல்லைன்னு நீ விட்டு கொடுக்க தயாராயிட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கண்டிப்பா நம்ம விஷயத்த எந்த காரணத்துக்காகவும் வெளியே சொல்ல மாட்டேன். உன் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. என்னையும் உன்னையும் தாண்டி இந்த விஷயம் வேற யாருக்கும் எப்படியும் தெரிய போறதே இல்லை. உங்களுக்கு என்னால எப்பவும் சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நான் போறது மட்டும்தான். நான் இங்க செக்யூரிட்டி கிட்ட பேசி பாக்குறேன். அவங்க கிட்ட டிக்கெட் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏதாவது சமாளிக்க பாக்குறேன். அவங்க கிட்ட வேற காப்பி இல்லாமையா இருக்கும். நான் வரேங்க. நான் சொன்னா கேட்க மாட்டியா? என் கூட வா.